மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 29. ஆதி என்ன காரணத்தை சொல்லப் போகிறான் என்று மனம் ஆவலாக எதிர்பார்த்தாலும் அதனை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் நடந்தாள் மிருணாளினி. உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட உங்களை பத்தி கொஞ்சம் சொன்னான். சீனியர் அவ கொஞ்சம் மூடி டைப். யார்கிட்டையும் பேச மாட்டா, சட்டுன்னு கோபம் வரும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். முக்கியமா சிரிக்கவே மாட்டா. கிட்டத்தட்ட ஒரு ரோபோன்னு வச்சுக்கோங்களேன். அவ ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் பெருசா எடுத்துக்காம விட்டுடுங்க சீனியர். இப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கையா எல்லாத்தையும் சொன்னான். அஃப்கோர்ஸ் நீங்களும் என்கிட்ட அவன் சொன்ன மாதிரி தான் இருந்தீங்க. அளவா வேலையை பற்றி மட்டும் பேசி நான் சொன்ன ஐடியாஸில் நிறை குறைகளை சொல்லி உங்கள் சஜஷனை சொல்லின்னு ப்ரொஃபஷன் தவிர்த்து வேறு எதுவும் என்கிட்ட பேசாமல் அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் சிரிக்காம கிட்டத்தட்ட ரோபோ மாதிரி தான் இருந்தீங்க என்று சொல்லி குறும்பாக சிரிக்க அவள் அவனை முறைத்தாள். ஸோ நானும் எதுவும் கண்டுக்கல. ஆனால் என் தம்பிக்கிட்ட மட்டும் சிரித்து சிரித்து பேசுகிறீங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் பேசுகிறீங்க, ரொம்ப இயல்பாக நடந்துக்கிறீங்களே, எப்படி? அதை கேட்ட மிருணாளினி திகைத்தாள். அவளே இப்பொழுதுதான் அதனை உணர்ந்தாள். ஆமா இல்ல, எப்படி என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அதுதான் உங்களை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அபி கிட்ட பேசின பொண்ணு நிஜமா இல்லை என்கிட்ட பேசின பொண்ணு நிஜமான்னு? தன் நடையை நிறுத்தி திரும்பி அவனை அழுத்தமாக பார்த்தாள் மிருணாளினி. ரெண்டுமே நிஜம்தான். எனக்கு நடிக்க எல்லாம் தெரியாது. அவன் சின்ன பையன். அவன் என்கிட்ட பேசின விதம் பிடிச்சிருந்தது, அதனால இயல்பா பேசினேன். உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. ஸோ உங்ககிட்ட ப்ரொஃபஷனலாக பேசினேன். அதுவும் என்னோட இயல்பு தான். ஓகேவா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா என்று விட்டு மீண்டும் நடக்க தொடங்கினாள். அது என்னவோ கரெக்டு தான். எங்கள் அபியை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும். அவன் மாயக்கண்ணன் மாதிரி. யார்கிட்ட பழகினாலும் அவங்கள வசியப்படுத்திடுவான். இப்போதும் அவள் அவன் முகத்தை பார்க்க அதில் தன் தம்பியை பற்றிய பெருமை ஒளிர்ந்தது. ஒரு நொடி இமைக்க மறந்து பார்த்துவிட்டு சட்டென்று சுதாரித்து திரும்பிக் கொண்டாள். நான் எதுக்கு பார்த்தேன்ற காரணத்தை சொல்லிட்டேன். இப்போ நீங்க சொல்லலாமே. இதோ இப்போ கூட என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்தீங்க. ஆனா உடனே பார்வையை மாத்திக்கிட்டீங்க. இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேனே என்று சொல்லி சிரித்தான். இதற்கு மேல் மறைத்து வைத்தால் தன்னை தவறாக எண்ணி விடுவானோ என்று யோசித்தாள் மிருணாளினி. இனி இங்கே வந்துதான் வேலை செய்ய வேண்டும். எப்படியும் இந்த வீட்டின் வேலையை முடிக்க குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது ஆகும். அதுவரையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்ய வேண்டுமே. யோசிச்சு முடிச்சிட்டீங்கன்னா காரணம் சொல்லலாமே. ஆதியின் குரலில் சுயமுணர்ந்த அவனை பார்த்தாள். அதோ பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, வாங்க என்று அழைத்து சென்றான் ஆதி. ஒரு நிமிஷம் என்று சொல்லி ஓரமாக ஒதுங்கி நின்றாள் அவள். அவனும் அவளோடு நின்றான். என்ன ஆச்சு? நான் பார்த்ததுக்கு காரணம் சொல்லிடுறேன், அதுக்குதான். ஓ என்று விட்டு புன்னகையோடு அவள் எதிரில் நின்றான். உங்களை பார்த்த இந்த அரை நாளில் உங்கள் முகத்தில் கிட்டத்தட்ட நவரசத்தில் பாதி ரசத்தை பார்த்துட்டேன் என்றவளை புரியாமல் பார்த்தான். நான் வந்தப்போ நீங்கள் அடக்க முடியாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அப்போது சந்தோஷத்தை பார்த்தேன். ஃபோன் பேசி முடித்ததும் உங்கள் முகத்தில் வருத்தத்தை பார்த்தேன். அது வருத்தம்னு கூட சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் டீப்பான ஒரு வலி. கரெக்டா? அவன் தலை ஆமாம் என்பதை போல் அன்னிச்சையாக ஆடியது. அப்புறம் என்னை காக்க வச்சதுக்கு உங்கள் முகத்தில் சின்னதாக ஒரு குற்ற உணர்வு. உங்கள் தம்பிக்கிட்ட பேசும்போது பாசம். அப்புறம் நாம் பேசிக்கிட்டு இருந்தப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஓரமாக போய் பேசிட்டு வந்தீங்க. ஆனாலும் உங்கள் முகபாவத்தை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். யாரோ உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்போது உங்கள் முகத்தில் கம்பீரத்தை பார்த்தேன். அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் மரியாதையை பார்த்தேன். என்கிட்ட அபி பற்றிய சொல்கிறப்போ உங்கள் முகத்தில் பெருமையை பார்த்தேன். ஸோ பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே உங்கள் முகத்தில் இத்தனை ரசத்தை பார்த்துட்டேனே, அந்த ஆச்சரியத்தில் தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? இயல்பாக தெளிவாக அவள் கூறியதும் ஓ என்று விட்டு கொஞ்சமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் ஆதி. அவள்தான் அவன் முகத்தை படித்து விடுகிறாளே. இப்பொழுதும் அவன் முகத்தில் சின்னதாக வெட்கம் வந்து போனதை அவள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்றே முகத்தை திருப்பிக் கொண்டான். ஒரு பெண்ணின் இத்தகைய வார்த்தைகளை முதலில் கேட்கிறான் அவன். கல்லூரியிலும் அதன் பிறகும் எத்தனையோ பெண்கள் அவனை காதலுக்காகவும் நட்புக்காகவும் அணுகியிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவனிடம் இருக்கும் ஏதோ ஒன்றுதான் பிடிக்கும். அந்த ஒவ்வொரு காரணத்தை கூறுவார்கள். ஆனால் எவரும் அவனுடைய இத்தனை உணர்ச்சிகளை சரியாக படித்ததில்லை. இவள் மட்டும் எப்படி? உண்மையில் ஆச்சரியம் கொண்டான். தன் முகத்தை இயல்பாக்கி கொண்டு அவளை பார்த்து நைஸ் என்றான் சிறு புன்னகையோடு. அப்பொழுதும் அவள் புன்னகைக்கவில்லை. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சில்ல என்று விட்டு பேருந்தை நோக்கி நடந்தாள். பின் ஏதோ யோசித்து அவனிடம் கேட்டாள். உங்க மனசுக்குள்ள வருத்தம் வலியெல்லாம் இருக்கா? தன் தோளை குலுக்கி
என்றான். அப்புறம் எப்படி உங்களால் அப்படி சத்தம் போட்டு சிரிக்க முடியுது? நெற்றியை சுருக்கி அவளை பார்த்தான். இது என்ன கேள்வி? இருக்கிறது ஒரு லைஃப். எப்போ எல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்ணணும். வருத்தம் என்னங்க, அதையெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக கிடக்கட்டும் என்றான் புன்னகையோடு. உங்க மனசுல கஷ்டமெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சிரிக்க முடியுது. பட் எல்லாருக்கும் அப்படி இல்லையே. நீங்க உங்களை சொல்றீங்களா? ஒரு நொடி திகைத்து, அப்படியெல்லாம் இல்லை, பொதுவாக தான் சொன்னேன் என்று சமாளித்தாள். உங்களுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் அன்லக்கி என்றவனை புரியாமல் பார்த்தாள். பின்ன என்கிட்ட எல்லாம் சிரிக்க மாட்டேன்றீங்களே, நானும் அபிய மாதிரியே இருந்திருக்கலாம் என்றான் குறும்பாக. எதுக்கு இந்த ஆள் இப்படி வடிகிற மாதிரி பேசுறான்? இல்லை நமக்கு தான் தப்பா புரியுதா? மனதிற்குள் சின்ன நெருடல் இருந்தாலும் அதனை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அவன் கேள்வியை தவிர்த்துவிட்டு அவனிடம் விடைபெறும் பொருட்டு தலையசைத்தாள். அப்போது அவர்களை நோக்கி ஒரு காவலர் சற்று தூரத்தில் வந்து கொண்டு இருக்க அதனை கண்டு ஒரு நொடி திகைத்தாள். சரி, ஓகே, போதும், நீங்க இங்கேயே இருங்க, நான் போய்க்கிறேன் என்றாள் பதட்டமாக. ஏன், என்ன ஆச்சு என்றான் புரியாமல். இல்லை, போலீஸ் எல்லாம் வராங்க. அதனால என்ன என்று சொல்லிவிட்டு அந்த காவலரை அவன் பார்க்க அவர் தூரத்திலிருந்து அவனுக்கு விஷ் செய்தார். தலையசைத்து புன்னகையோடு அதனை பெற்றுக்கொண்டான். அவனின் நல்ல நேரமோ இல்லை அவளின் கெட்ட நேரமோ அதனை அவள் கவனிக்கவில்லை. அவள் வேக எட்டுக்கள் வைத்து பேருந்தை நோக்கி நடந்தாள். என்ன ஆச்சு? போலீஸை பார்த்து ஏன் இப்படி ஓடுறீங்க? அப்படியெல்லாம் இல்லை என்றவளை அவன் நம்பாத பார்வை பார்க்க, அது ஒன்றும் இல்லை, எனக்கு போலீஸ்னா கொஞ்சம் பயம் என்று விட்டு வேகமாக பேருந்தில் ஏறிவிட்டாள். திகைத்து போய் நின்று விட்டான் ஆதி. அட பாவி காமேஸ்வரா, நான் போலீஸ்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே இல்லையாடா நீ? நல்ல வேலை, இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே வேணாம்னு போயிருந்தாலும் போயிருப்பா என்று யோசித்து கொண்டே திரும்பியவன் அந்த காவலர் தன்னை பார்க்கத்தான் வந்து கொண்டிருக்கிறார் என்பது புரிய வேகமாக அவர் அருகில் சென்று வேறு இடத்திற்கு வருமாறு அவள் உள்ளே இருந்து பார்த்து விடாதபடி பேருந்திற்கு பின்பக்கம் அழைத்துச் சென்று நின்றான். அவரிடம் பேச வேண்டியதை பேசி அனுப்பி வைத்த பின் யோசனையில் ஆழ்ந்தான். ஏ ஆதி, ஏன் இப்படி நடந்துகிட்ட? அந்த பொண்ணுக்கு நீ போலீஸ்னு தெரியக்கூடாதுன்னு ஏன் நினைச்ச? அவன் ஏன் இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம்னு போயிடக்கூடாதுன்னு பதறுற? என்ன ஆச்சு உனக்கு என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். இல்லை, அந்த பொண்ணு என்னவோ பண்றா என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் தன் தலையை அழுந்த கோதிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான். அன்று இரவு வீட்டின் வாண்டுகள் எல்லாம் வரிசையாக போடப்பட்ட படுக்கையில், இருங்க, யாரும் இன்னும் தூங்க ஆரம்பிக்கவில்லை. சுற்றி வட்டமாக அமர்ந்து ஏதோ வாழ்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று பார்ப்போமா? அன்விதாவின் கையில் ஒரு டைரி இருக்க அதில் எழுதியிருந்ததை ஏற்ற இறக்கத்தோடு படித்து காண்பித்து கொண்டிருந்தாள். என் முகம் என்ன உனக்கு புத்தகமா? சிறு அசைவையும் படித்து விடுகிறாயே. வெட்கத்தின் அர்த்தத்தை முதன்முறையாக உணர்ந்தேன். உன்னால்தான் இன்று. அது ஏனோ? சவால்கள் எனக்கு பிடிக்கும். இனி வரும் நாட்களில் இயல்பாக உன்னிடம் பழக வேண்டிய சவாலை அந்த கடவுள் எனக்கு ஏற்படுத்திவிட்ட நிலை, அது ஏனோ? மனதை மட்டும் பூட்டி வைக்கும் இந்த மனிதர்களின் மத்தியில் முகத்தையும் பூட்டு போட்டு வைத்திருக்கும் புதிர் பெண்ணே, சாவியை தேடச் சொல்லி என் மனம் உந்துகிறதே, அது ஏனோ? அன்விதா படித்து முடித்ததும் எல்லோரும் ஓ என்று கத்தினார்கள். என்று எல்லோரையும் அடக்கினான் அபி. அண்ணா, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? நம்ம அண்ணாவுக்கு பொருத்தமா இருப்பாங்களா? ப்ளீஸ் அண்ணா சொல்லுங்க, அடுத்த தடவை வர்றப்போ என்னையும் கூட்டிகிட்டு போறீங்களா? ஆமா, நானும் அவங்கள பார்க்கணும். வாண்டுகள் ஆளுக்கு ஒன்றாக கேட்டனர். சரி, இப்போ எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் இதை பத்தி அண்ணா கிட்ட கேட்டு மூச்சு விடக்கூடாது என்று எல்லோரையும் அதட்டினாள் அன்விதா. ஆமா, அப்பாங்க அம்மாங்க கிட்டையும் சொல்லக்கூடாது என்று மிரட்டினான் அபி. ஆதி வரும் சத்தம் கேட்க அவசரமாக ஆதர்ஷ் அந்த டைரியை எடுத்துக்கொண்டு சென்று ஆதியின் அலமாரியில் வைத்துவிட்டு ஓடி வந்து எல்லோரோடும் சமர்த்தாக அமர்ந்து கொண்டான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.